வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இனிப்பு பூசணிக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் இது. இனிப்பு பூசணிக்காயில் இயற்கையிலே நல்ல இனிப்பாக இருக்கிறனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் அதில் நிறைய பலன்கள் இருக்குது. இதை நம்ம ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைக்கிறது விசேஷம். வாரத்தில் ஒரு நாள் இந்த பூசணிக்காயெல்லாம் கூட்டு வச்சு நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோவில் தோலை எடுத்துட்டு அந்த விதைகளையும் எடுத்துட்டு நம்ம கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக நறுக்கி எடுத்துக்கிறோம். இப்போ நறுக்கியாச்சு. ரொம்ப பொடியாக நறுக்காம இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் நறுக்கிக்கோங்க, அப்பதான் குழையாம இருக்கும். 100 கிராம் கடலைப்பருப்பை நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை குக்கர்ல நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அளவு கழனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம். இதிலே 1 டீஸ்பூன் அளவு விளக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றும் போது அந்த பருப்பு நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வரும், சீக்கிரம் வெந்துடும். இதை இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு நல்லா மசிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 7 விசிலுக்கு அப்புறம் நம்ம பருப்பு நல்லா மலர்ந்து வந்துருச்சு. கொஞ்சோண்டு அந்த தண்ணி இருந்தால் போதும். அதுலேயே நம்ம அந்த காயை சேர்த்துடுறோம். இதுக்கப்புறம் எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில், கரெக்டாக ஒரு விசில் வச்சு நம்ம இறக்குனா போதும். இல்லைன்னா அந்த இனிப்பு பூசணிக்காய் குழஞ்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு காய். ஒரு விசிலே நல்லா வெந்துடும். தண்ணியும் அளவாக ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா அடுப்பில் அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா தண்ணியெல்லாம் வற்றிடும். இப்போது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பூ ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கடைசியாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்த வறுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெந்த அந்த கடலைப்பருப்பு பூசணிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இதில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கினோம்னா எது காய் எது கடலைப்பருப்புன்னு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் பூ நல்லா சேர்த்தா அந்த கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ரொம்ப சுவையான இனிப்பு பூசணிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.